மக்களவை தொகுதியின் சிறப்புகளை மண்மனம் பகுதியில் பார்க்கலாம். சிப்பாய் கலகம் நடைபெற்ற வேலூர் கோட்டை இத்தொகுதியின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. அகழியுடன் கூடிய இக்கோட்டை விஜயநகர பேரரசர்களால் அமைக்கப்பட்டது. மும்மதத்தவர்களுக்குரிய வழிபாட்டு தலங்களுடன் கூடிய கோட்டை முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. கோட்டையில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலய கல் மண்டபம் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்களை கொண்டதாக இருக்கிறது. இச்சிற்பங்கள் விஜயநகர பேரரசர்கள் கால சிற்பக்கலை சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்துள்ளன. விடுதலை பெற்றதும் டெல்லி செங்கோட்டையிலும் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் ஏற்றப்பட்ட தேசிய கொடிகளை தயாரித்து அனுப்பியது இப்பகுதியில் உள்ள பிச்சனூரைச் சேர்ந்தவர்கள் என்பது இத்தொகுதிக்கு கூடுதல் பெருமை தரும் ஒன்றாகும். இம்மக்களவை தொகுதிக்குட்பட்ட குடியாத்தம் பேரவை தொகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்லும் CMC மருத்துவமனை, நாட்டின் 2வது தங்க கோவிலாக அறியப்படும் ஸ்ரீபுரம் நாராயணி ஆலயம் போன்றவை இத்தொகுதியின் பெருமைமிகு அடையாளங்களாக உள்ளன. தீப்பெட்டி தயாரிக்கும் தொழில் நடைபெறும் குடியாத்தம் பகுதி குட்டி சிவகாசி என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது. கைத்தறி நெசவாளர்களால் தயாரிக்கப்படும் லுங்கிகளுக்கு பெயர் பெற்றது குடியாத்தம் பகுதி. இங்கு தயாரிக்கப்படும் தீப்பெட்டியும் சரி லுங்கியும் சரி தமிழகம் தாண்டி புகழ் பெற்றவை. இத்தொகுதிக்கு உட்பட்ட ஆம்பூரின் பெயரை உச்சரிக்கும் போதே உணவு பிரியர்களின் நாவூரச் செய்யும் பிரியாணி அனைவரின் நினைவிற்கும் வரும். தனித்த தயாரிக்கும் முறையால் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது ஆம்பூர் பிரியாணி. பிரியாணி மட்டுமல்ல, தோல் பொருட்கள் தயாரிப்பிலும் தனித்த இடம் உண்டு ஆம்பூருக்கு. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் 300க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய தோல் தொழிற்சாலைகள் உள்ளன. இங்கு செய்யப்படும் தோல் பொருள்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அணைக்கட்டை அடுத்த ஒடுக்கத்தூர் பகுதியில் விளையும் கொய்யாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தனி வரவேற்புண்டு. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் முதல் நாள் குடியாத்தம் கவுண்டின்ய நதியின் கரையோரம் உள்ள கங்கை அம்மன் கோவிலில் நடைபெறும் சிரசு விழா மிகவும் சிறப்பு மிகுந்தது. தமிழகத்தில் புழல் சிறைக்கு பின் மிகப்பெரிய பரப்பளவிலான சிறை வேலூரில் உள்ளது. விடுதலை போராட்ட காலத்தில் ராஜாஜி, விவிகிரி போன்றோர் இச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். விவசாயம், நெசவு, தோல் பொருள்கள் உற்பத்தி என பலதரப்பட்ட தொழில்களை கொண்டுள்ளதால் பல்வேறு மொழிகளை பேசும் மக்கள் வாழும் வேலூர் மக்களவை தொகுதி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய திருநாட்டின் பண்பாட்டு சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் இமானுவேல், பிரசன்னகுமார் மற்றும் குமரவேல்.